நவதுர்க்கைக்கும் 10 மகாவித்யாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? நவதுர்க்கை மற்றும் 10 மகாவித்யாக்கள் இந்து மதத்தில் தெய்வீக பெண்மையின் 2 வெவ்வேறு அம்சங்கள். அவற்றுக்கிடையேயான வேறுபாட்டிற்கான எளிய விளக்கம். நவதுர்க்கை, துர்க்கை தேவியின் 9 வடிவங்கள். நவதுர்க்கை என்பது நவராத்திரியின் போது முக்கியமாக வழிபடும் துர்க்கை தேவியின் 9 வடிவங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு வடிவமும் தெய்வீக சக்தியின் வெவ்வேறு அம்சத்தை குறிக்கிறது. மேலும் பக்தர்கள் பாதுகாப்பு, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள். 9 வடிவங்கள். சைலபுத்ரி, இயற்கை மற்றும் மலைகளின் தெய்வம். பிரம்மச்சாரிணி, பக்தி மற்றும் தவத்தின் உருவகம். சந்திரகாந்தா, போர்வீர தெய்வம், துணிச்சலின் சின்னம். கூஷ்மாண்டா, பிரபஞ்சத்தை உருவாக்கியவர். ஸ்கந்தமாதா, ஸ்கந்தனின் தாய், தாய்மையின் சின்னம். காத்யாயனி, கடுமையான தெய்வம், அசுரர்களை அழிப்பவர். காலராத்திரி, இருள் மற்றும் அறியாமையை அழிப்பவர். மகா கௌரி, தூய்மை மற்றும் அமைதியின் சின்னம். சித்திதாத்ரி, ஞானத்தையும் வெற்றியையும் அழிப்பவர். இந்த வடிவங்கள் முதன்மையாக தெய்வத்தின் பாதுகாப்பு மற்றும் தாய்வழி அம்சங்களுக்காக மதிக்கப்படுகின்றன. 10 மகாவித்யாக்கள், ஞானத்தின் 10 பெரிய தெய்வங்கள். மகாவித்யாக்கள் இயற்கையில் மிகவும் மாய மற்றும் தாந்திரீகமான 10 தெய்வங்களின் குழுவாகும். அவை தெய்வீக சக்தியை மட்டுமல்ல, ஆழமான மற்றும் மாற்றும் ஞானத்தையும் குறிக்கின்றன. மகாவித்யாக்கள் பெரும்பாலும் கடுமையானவர்களாகவும் வழக்கத்திற்கு மாறுபாடானவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்த சமூக விதிமுறைகளை சவால் செய்கிறார்கள். 10 பெரிய தெய்வங்கள். காளி, காலம் மற்றும் அழிவின் தெய்வம். தாரா, ஆபத்து, இரக்கத்திலிருந்து பாதுகாப்பவர். திரிபுர சுந்தரி, அழகு, ஆசை மற்றும் இறுதி உண்மையின் உருவகம். புவனேஸ்வரி, உலகம், ஸ்பேஸ் ஆகியவற்றின் தெய்வம். சின்னமஸ்தா, சுய தியாகம் மற்றும் சக்தியின் தெய்வம். பைரவி, தீமை அழிப்பதோடு தொடர்புடைய தெய்வத்தின் கடுமையான வடிவம். துமாவதி, வறுமை, வெறுமை மற்றும் வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தின் தெய்வம். பகலாமுகி, எதிரிகள் மற்றும் தடைகளை மாற்றுபவர். மாதங்கி, உள்ளறிவு மற்றும் கடைப்பாற்றலின் தெய்வம். கமலா, மாதா லக்ஷ்மி போன்ற செல்வத்தின் தெய்வம். நவதுர்க்கை பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை பற்றியது என்றாலும், மகாவித்யாக்கள் ஆழமான ஆன்மீக மாற்றம், அயங்களை எதிர்கொள்வது மற்றும் பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துவது பற்றியது. முக்கிய வேறுபாடு. நவதுர்க்கை பாதுகாப்பு, வளர்ப்பு மற்றும் தாய்வழி அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. பிரதான வழிபாட்டிற்கு நம்பலாம். 10 மகாவித்யாக்கள் ஆன்மீக ஞானம், மாற்றம் மற்றும் ஆழ்ந்த தாந்திரீக நடைமுறைகளில் கவனம் செலுத்துகிறது. இந்த தெய்வங்கள் கடுமையானது முதல் மென்மையானது வரை பரந்த அளவிலான ஆற்றல்களை குறிக்கின்றன. நவதுர்க்கை அன்றாட வாழ்க்கையில் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. அதே நேரத்தில் 10 மகாவித்யாக்கள் நனர்வின் எல்லைகளை தாண்டி ஆழமான ஞானத்தையும் சுய உணர்வதையும் அளிக்கின்றன. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.